ஜொல்லி மூட். அது ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. தினமும் அந்த 2 வாத்துகளை ஆமை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அந்த 2 வாத்துகளும் வருத்தத்துடன் காணப்பட்டன. இதை கண்ட ஆமை, ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்துக்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டுவிடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று வாத்துக்கள் கூறின. என்னை விட்டு விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும், எனக்கோ உயிரே போய்விடும். என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றது ஆமை. உனக்குத்தான் இறக்கைகள் கிடையாதே, உன்னை அழைத்து போக எங்களால் எப்படி முடியும் என்றது வாத்து. அதற்கு ஆமை சொன்னது, ஒரு உபாயம் செய்யலாம் என்று. ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள். நான் நடுவில் என்னுடைய பற்களால் கட்டியாக பிடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இருபக்கமும் பிடித்து தூக்கி கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது ஆமை. நாங்கள் உயர பறக்கும் போது நீ வாயை திறந்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்று வாத்துக்கள் கூறியது. அப்படியானால் பறக்கும் போது நான் வாய் பேசாமல் இருக்கிறேன் என்று ஆமை கூறியது. 2 வாத்துக்களும் இருபக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை வாயில் பற்றி கொண்டு பறந்தன. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. 2 வாத்துக்களும் ஆமையிடம், சிறிது நேரம் அமைதியாயிரு, இல்லாவிடில் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று கூறியது. செல்லும் வழியில் வாத்துகள் ஆமையுடன் பறந்து செல்வதை மக்கள் வாத்துகள் எதையோ தூக்கி கொண்டு பறந்து போகின்றன என்று கூச்சலிட்டன. ஆமையின் கெட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் காதில் விழுந்தது. இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றனர் என வாய் திறந்து பேச வலிக்கிடும் போது அது பிடித்திருந்த பிடி விடுபட்டு கீழே விழத் தொடங்கியது. கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்தது. இந்த கதையின் நீதி, வருமுன் காப்போனும் சமயோசித புத்தியுடையவனும் சுகம் பெறுவார்கள். தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்க ஜாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.